வணக்கம். இன்றைக்கி நிறைய மருத்துவ குணம் நிறைந்த பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் இரைப்பையில் பூச்சிகளை கொல்லும், பசியை தூண்டும், பித்தத்தை தணிக்கும், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும். இதே மாதிரி இதோட பழம் மற்றும் இலைகளை கூட நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பாவக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு நம்ம சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். பாலம் சாப்பிட்டா இருமல், இரைப்பு, வயிற்றுப்புழு நீங்கும்னு சொல்கிறாங்க. கை காலில் வர எரிச்சலுக்கு பாகற்காய் இலைகளை அரைச்சி உள்ளங்கால்களில் தேய்ச்சா எரிச்சல் நீங்கும்னு சொல்கிறாங்க. பாகற்காயில் உள்ள விதைகள் நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுது. கல்லீரல் ஆரோக்கியத்துக்காக பாகற்காய் பழம் சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தொக்கு செய்கிறதுக்கு தேவையான புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். வதக்கும்போது போடுறதுக்காக 4 பல் பூண்டை இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பாகற்காயில் கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் நிறைய மருத்துவ குணத்தை கொண்டிருக்கிற இந்த பாவக்காய் காமாலை நோய்க்கும் மருந்தாக பாகற்காயில் உள்ள இலைகளும் பழங்களும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. சட்டியில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விடணும். அடுத்து நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் தட்டி நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்க தொடங்கினதும் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை இதில் போட்டு வதக்கிடலாம். அடுத்து வெட்டி வச்சுருக்கிற 3 தக்காளியையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு உப்பை போட்டு கிண்டி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதை நம்ம ஊற போட்டு வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான வத்தல் பொடிக்கு 2 மடங்கு அளவு மல்லிப்பொடி நான் சேர்க்குறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். மசாலா எல்லாம் சேர்த்ததும் நல்லா கொதிக்க விடணும். புளி கரைசல், மசாலா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து கொதித்து வரும்போது நம்ம லேசாக வதக்கி எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயை இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். வதக்கின பாவக்காயை போட்டதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ மூடியை திறந்து பார்த்து பாவக்காய் நல்லா வெந்து புளி, மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வரும்போது பாவக்காய் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாவக்காய் தொக்குக்கு புளி, காரம், உப்பு எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் தொக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் வேணால் 1 ஸ்பூன் வெல்லம் கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாவக்காயை பற்றி நான் புத்தகங்களில் படித்ததை தான் இதில் தெரியப்படுத்தியிருக்கேன். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. பாவக்காய் தொக்கு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.